இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீதியே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில என்னை ஆண்டவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தி என்னை ஒருவேளை தலைகுனிய நிலைமையில நான் இருக்கிறேன், என்னை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரே என்றெல்லாம் நீங்க நினைத்திருக்கலாம். சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்றெல்லாம் நினைக்கலாம். நிறைய நேரங்கள்ல பிசாசு பலவிதமான பில்லிசூனிய கட்டுகள், மந்திரிக கட்டுகள் எல்லாவற்றுக்கும் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். பிசாசினால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவரை நீங்க நம்பும் பொழுது, வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், அவரை நம்பும் பொழுது அவர் பயங்கரமான காரியங்களை செய்து உங்களுக்கு உத்தரவு அருளுவார், உங்களுக்கு நீதி செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னோட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை நம்புறாங்களோ அவர்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்து நீதியை சரி கட்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.